இனிய பிறந்தநாள் விழாவில் அண்ணனுக்கு டாஸ்கே. What is the funniest, craziest or most memorable thing that happened during your school days? ஃபன்னியஸ்ட் திங்னு சொல்ல முடியாது, ஒரு மெமரபிள் டே. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி 10th வரைக்கும் நான் வேறு ஸ்கூலு, +1 +2 தான் பண்ணியிருந்தேன். அப்போது வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக ஊட்டி கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து கோத்திரியில் வந்து வேன் இருக்குது, இந்த சைடில் வேன் இருக்குது, இந்த சைடில் ஒரு வேன். அங்கே லேடிஸ் வேனு, அதாவது கேர்ள்ஸ் வேனு, இங்கே பாய்ஸ் வேனு. ஓகே தானே? ஓகே, இங்கே கேர்ள்ஸ் வேணும், இங்கே பாய்ஸ் வந்துருக்கு. ஜன்னலில் எங்கள் பாய்ஸ்லாம் வந்து அந்த சைடில் ஒரு பொண்ணு, யாரா இந்த பொண்ணுன்ட்டு பார்த்துட்டே இருக்காங்க. யாரடா இங்கே இப்படி பார்க்குறாங்கன்ட்டு அது வரைக்கும் இன்னும் பார்க்கவே இல்லை, லாஸ்ட் வரைக்கும். சரி வேன் கிளம்புற டைம் சரி யாரை தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா தான் மேடம் உட்காந்துட்டு இருந்தாங்க, ஆஃப் சாரி கட்டிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் என் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு ஆக்சுவலி வந்து அவன் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கே சொல்லிட்டு இருந்தான், இனிமேல் நான் தான் அவளை லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. முன்னாடி இருப்பேன் அதே சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே, நானும் அப்படியே பார்த்துட்டு நானும் லவ் பண்ண போகிறேன் மனசுக்குள்ள நினச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து அப்படி இந்த மாதிரி போனப்போ அங்கதான் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு என்னோட லவ் ஸ்டோரியே. அதான் என்னோட மறக்க முடியாத ஜேர்னி. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த நாள் ஆஃப் சாரி டே. ஐயோ ஆஸ்கர் இந்த இடத்துல தேங்க்யூ மை சிஸ்டர்ஸ். எனக்கு மோஸ்ட்டாக ஃபன்னி நிறைய இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தேன்னா, இவர் வந்து இந்த ரெட் ப்ளூ க்ரீன் அந்த நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் இருக்கும்ல அந்த குரூப், இது அதில் வந்து சார் வந்து க்ரீன் குரூப் லீடர். அப்போது டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன், அப்போ டான்ஸ் நாம தான் பண்ணோம். ஸோ டீச்சர்ஸ் நாட் அலோட், ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுறதுனால ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். நீ வா அப்படின்னு மிரட்டுறது, கொஞ்சம் கெத்து காமிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருந்து ஒரு அண்ணா வந்து கேட்டாங்க சாக்லேட் கொடுமா அப்படின்னாங்க. இருந்த ஒரு சாக்லேட்டே கொடுத்துட்டேன். அப்புறம் சாரு அப்படியே முறைச்சாரு, ஏன் எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா, நீ போ, நீ நடுவு நிற்காத, போ அந்த சைடில் போய் நின்று ஆடு அப்படின்னு சொல்லி தரத்தி விட்டாரு. அப்புறம் மறுநாள் எப்பெல்லாம் பார்க்குறேன்னா அப்படிலாம் அண்ணா அப்படின்னு கொடுப்பேன். அப்புறம் சரி சேர்த்துக்கிட்டாரு, சரி வா நீ நடுவு நின்று ஆடு அப்படின்னு சொல்லி விட்டாரு. அப்புறம் நான் மேட்ச் அதெல்லாம் போனால் இவர் வந்துட்டாருன்னா பாலை விட்டுருவேன், திட்டு வாங்குவேன் சார்கிட்ட. அந்த மாதிரி நிறைய ஃபன்னி திங்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இவரால் நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, கிளாப் சவுண்ட் மட்டும் ஆக்கி போ. டுடே ஜாலி டுமாரோ காலி.